ஸோ அனைவருக்கும் வணக்கம், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நாங்கள் பார்க்க போகிறது வேலண்டைன்ஸ் டே முன்னிட்டு இன்னொரு பாடல் தான். அண்ட் நம்ம ஜோஷுவா ஆரோன் ஃபீட் மானசி, ஸோ அவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து தான் இந்த பாட்டோடைய ஒரு என்ன சொல்கிறது இப்போ ஒரு பிளேலிஸ்ட்டை நம்ம க்ரியேட் பண்ணி தந்திருக்காங்க. இது ஒரு மேஷப்னு சொல்லலாம். ஸோ அதை தான் நாங்கள் பார்க்க போகிறோம். அண்ட் அதனால இதுக்கு முன்னாடி அவருடைய பல அப்டேட்ஸ் நாங்கள் பார்த்துருக்கோம். இதுக்கு முன்னாடி நான் பார்த்துருக்கோம். எனக்கு ஸ்ரீனிஷா அவங்களாம் பாடிருந்தாங்க. அதுவுமே ரொம்ப நல்லா இருந்துச்சு. எனக்கு 2 years முன்னாடின்னு நினைக்கிறேன், if I'm not wrong. பட் அதுக்கப்புறம் இப்போ தான் நாங்கள் அவரோட ஒரு வீடியோ பார்க்க போகிறோம். இது ஜோஷுவா ஆரோன்றனால நான் இந்த வீடியோ எடுத்து பார்க்க போகிறேன். ஸோ நீங்கள் வாங்கி கூட சேர்ந்து ஒரு பாட்டோடைய பிளேலிஸ்ட்டை கேளுங்க. உங்களுக்கு இந்த லிஸ்ட்டில் உங்களுக்கு எந்த ஒரு பாட்டை பிடிச்சிருக்குன்றது நீங்கள் கீழே கமெண்ட் சொல்லிட்டு இருக்கேன் வீடியோட எண்டில். ஸோ வித்வுட் ஃபர்தர் டிலேஸ் நாங்கள் இந்த வீடியோ ஆரம்பிச்சிருக்கோம். ஸோ உங்கள் கூட வாங்க, என் கூட சேர்ந்து இந்த பாட்டை கேளுங்க, வைப் பண்ணுங்கள், சந்தோஷமாக வைப் பண்ணுவோமே, அவ்வளோதான். ஸோ இப்போ நாங்கள் வீடியோவை ஆரம்பிக்கலாம். ஸோ வேலண்டைன்ஸ் மேஷப் 2025 ஆரம்பிக்கலாம். கண்கள் ஆரம்பமே பாட்டு ஞாபகம் வர மாட்டேங்குது. மின்னல்கள் குத்தரும். Let's guess. வந்து விழுந்தேன் அந்த நொடியில் என் எதிர்காலம் நீதான் என்று உயிர் சொன்னதே. வழியில் வந்து நடந்தேன் அந்த நொடியில் என் வழித்துணை நீதான் என்று நிழல் சொன்னதே. உன்னோடு வாழ்ந்திடதானே நான் வாழ்கிறேன். அழகே நீ எங்கிருக்கிறாய், வலித்தால் அன்பே அங்கிருக்கிறாய். நீ என்ன செய்கிறாய், உயிரின் முன்னே வந்து செல்கிறாய். கலகலக்குது கையின் மழையில் காது குளிர காண பாட. முகத்தை எப்போதும் மூடி வைக்காதே, எனது நெஞ்சத்தில் முள்ளை தைக்காதே. அப்படியே ஒரு சேஞ்ச் ஓவர் பண்ணி அங்கேருந்து முன்னாடி முதல் ஒன்று வரைக்கும் பொண்டாட்டினி தாண்டி செல்ல குட்டி தாண்டி என் மனசில் ஓ மனசை இப்போ சோடிய கீழே சாங்கோட நேம் போகுதா? நான் ஏதோ யோசனை பண்ணிட்டு இருக்கேன். சேர்ந்தே வாழும் நேரம் போகும் தூரம் முடியாம நீளம் உன்னால உலகம் அழகாச்சு. ஹவ்வா 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 இருப்போமா லவ் லவ்வா, இனிப்போ அட கசப்போவா என்ஜாய் பண்ணலாவா. ஹவ்வா 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 வாழ்வோமா லவ் லவ்வா, எதுவாக இருந்தாலும் என்ஜாய் பண்ணலாவா. பட் எனக்கு என்னன்னா இன்னும் கொஞ்சம் எடுத்துருக்கலாம் ஒரு 5 நிமிஷம். சரி என்னங்க 3 நிமிஷத்தோடு நிறுத்திட்டீங்க, ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஸோ அந்த கீழே வந்து அந்த பாட்டோடைய நேம்ஸும் படமும் வந்துச்சு, என்னமோ வந்துச்சு போல். நான் அதை பார்க்கல. நான் பார்க்கும்போது நான் ஏதோ யோசிச்சுட்டு போயிட்டேங்க. நான் அது நினச்சி அதை வந்து போட மாட்டாங்க. பட் கீழே அதுக்கப்புறம் தான் நோட்டீஸ் பண்ணேன், சின்னதாக ஒரு இடத்துல இந்த பாட்டு இப்படின்னு போட்டுருந்துச்சு. அண்ட் அது வந்த பிளேலிஸ்ட் எல்லாமே கண்டிப்பாக எல்லாருக்குமே பிடிச்ச பிளேலிஸ்ட். பிகாஸ் அது வந்து மல்டிபிள் இசையமைப்பாளர்களுடைய
ஹோல்சம் ஹிட்ஸ். அதுவும் நான் வந்து பார்த்து ரசித்த ஒரு காலகட்டங்க இதெல்லாம். ஸோ அந்த பாடலோட லிஸ்ட் கமெண்ட்ஸில் போட்டிருந்தாங்களா என்னென்னு தெரியல. அப்படி இருந்தால் அதை தேடிக்கலாம். ஃபஸ்ட் அதை தான் நான் தேடிட்டுருக்கேன். ஏன்னா அது கொஞ்சம் தெரிஞ்சால் கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் நல்லாயிருக்குமே. ஏன்னா மறுபடியும் நான் போயிட்டு இந்த வீடியோ உள்ள கம்ப்ளீட்டாக நான் வந்து என்ன சொல்கிறது, இது தான் இருந்துச்சுன்றதை விட ஈஸியாக மேலே இருந்தால் பார்த்துக்கலாம்ல. ஸோ அதான் வந்து கொஞ்சம் ஈஸியாக தெரியல. பட் ஸ்டில் எனக்கு வந்து பிடிச்சிருந்துச்சிங்க. அதுதான் இந்த பாடல்கள் எப்படி வேணும்னு போட்டு எனக்கு இந்த பாட்டு ரொம்ப பிடிச்சிருந்துச்சி. அண்ட் அது தேட முடியாதுங்க, இந்த மாதிரி தேடி டைம் வேஸ்ட் ஆகிடும். பட் எனக்கு வந்து ஸ்ரீனிஷா போட்டது இன்னும் நல்லா இருந்துக்குன்னு தோணுச்சு. பிகாஸ் இந்த எல்லா ஹிட்ஸுக்கும் அவளோட வாய்ஸ் அப்படியே ஆப்டாக இருந்திருக்கும். பட் மானசிக்கு எந்த குறையுமே, அவன் நல்லா தான் பாட்டாங்க. அவனோட வாய்ஸ் வந்து எனக்கு என்ன சொல்கிறது, நான் சுபசிங் வந்து பார்த்துக்கிட்டு தான் இருக்கேன். அண்டு ஒரு பக்கம் அவங்க இப்படி பாடணுன்ற யோசனை எனக்கு வந்துச்சு. ஸோ அவங்க உண்மைக்குமே நல்லா தான் பண்ணியிருந்தாங்க. ஒரு சிங்கர் தானேங்க ஆப்வியஸ்லி. ஸோ நம்மளுக்கு சாய்ஸஸ் இருக்கும்ல. பட் எனக்கு இவங்கள ஸ்பெஷலி இப்போ இந்த இதுக்கு எனக்கு பிடிச்சிருக்கு. அண்ட் இன்னொரு பக்கம் ஜஷ்வா அப்படி சொல்கிறது வேலை, அவர் வந்து குவாரண்டைன்லேயே அவர் வந்து அவரோட ரீச்சை கொடுத்தாரு. ஸோ அதுலேருந்து கண்டிப்பாக அவரோட மியூசிக் வாய்ஸாக இருக்கட்டும், அவர் எல்லாமே நல்லா தான் பண்ணுறாரு. ஸோ இந்த பாட்டு மேஷப்பும் இன்னும் எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்காங்கன்னு தோணுச்சு ஒரு 5 நிமிஷத்துக்கு. ஸோ அதுதான் எனக்கு இந்த ஒரு கவலை. மின்னல்கள் கூத்தாடும் ஆரம்பித்து லாஸ்ட்டாக வந்து சேதுபதியோட முடித்த அந்த அப்படியே நல்லா இருந்துச்சுங்க. என்ன சொல்கிறது, எனக்கு பிடிச்சிருந்துச்சு. எல்லா பாடலும் ஒரே டைமில் கேட்கும்போது இன்னொரு நல்ல ஃபீல் ஒன்று வரும்ல, அப்படியே நாஸ்டால்ஜிக் மூமெண்ட்ஸை நமக்கு ரீக்ரியேட் பண்ண மாதிரி ஒரு ஃபீல். ஸோ அதுதான், மற்றபடி வேறு எதுவும் இல்லை. நான் அந்த பாட்டெல்லாம் கேட்டேன். எனக்கு பர்சனலி என்னோடய பிளேலிஸ்ட் இருக்க சாங்ஸ் எல்லாமே. ஸோ உங்களுக்கு இந்த இவங்களோட லிஸ்ட்டு உங்களுக்கு என்ன பாட்டு பிடிச்சிருந்துச்சி, முன்னாடி கேட்ட மாதிரி எந்த பாட்டு பிடிச்சிருந்துச்சி, இந்த பாட்டு உங்கள் பிளேலிஸ்ட் அடிக்கடி ஓடும் அப்படின்றதான கீழே வந்து கமெண்ட்டை சொல்லிவிட்டு நான் பார்த்து தெரிஞ்சுக்கிறேன். அண்ட் இத்தனை இந்த வீடியோ நான் முடிச்சுக்கிறேன். அடுத்த இந்த வீடியோக்கு நான் வந்து ரியாக்ட் பண்ணணும், இல்லை இதை பற்றி ஆச்சரியத்தை பேசுகிற மாதிரி இருந்தால் கூட நீங்கள் வீடியோ கமெண்ட்டை சொல்லலாம். கண்டிப்பாக எடுத்து நான் பண்ணேன். அண்ட் இல்லை, திஸ் இஸ் சிம்பிளி ஹரி சைனிங் ஆஃப் ஃப்ரம் யுவர் ஸ்டே டியூன். மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க. தேங்க்யூ.